அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் இந்த சீரீஸ்லேருந்து நாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோங்க. GS3ல் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் ஒரு 10 days கிளாஸாக இது நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 daysல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தொகுத்து வச்சுருக்கேன். இது படித்தா போதுமா, நான் டைரெக்டாக போய் ஆன்சர் எழுதிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது ஒரு பிளானிங் மாதிரி, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இது நீங்கள் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் எது சார்ந்தெல்லாம் கேள்விகள் வரும், எதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இது இந்த கிளாஸை கவனிங்க. ஒரு 10 daysலேருந்து கிளாஸை கவனிங்க. கவனித்து முடிச்ச பிறகு ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நீங்கள் தினமும் நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த டாப்பிக்கெல்லாம் எந்தெந்த விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வருதோ அதெல்லாம் இந்த வேல்யூ ஆடட் பண்ணணும். இந்த வேல்யூ ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு சில தாட்ஸ் வரும். அது இல்லாமல் அது வேல்யூ ஆடட் பண்ணி அதை நீங்கள் கொஷின் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போது சிவகாசியில் ஒரு ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதுமாரி வராமல் எப்படி தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான். ஸோ அது சார்ந்த கேள்விகள் வரலாம். அது எப்படி அதுக்கான மிட்டிகேஷன் ப்ராசஸ் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். அப்போது இது ஒரு பேஸ். சுருக்கமாக சொல்லணுன்னா இது ஒரு டேபிள்ஸ் மாதிரி, ஒரு வாய்ப்பாடு மாதிரி. ஒரு 2 2 2 4 3 2 6 இந்த வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கணக்கு போட முடியும். ஸோ அது போல் இது. அதனால் இந்த 10 days கிளாஸ் கவனிங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்பிக்கை இருந்தால் இந்த கிளாஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் Day 1ல் இன்ட்ரொடக்ஷன் டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்டு டெஃபினிஷன் டைப்ஸ் அண்டு ஃபேஸஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் Day 1 இன்ட்ரொடக்ஷன் டைப்ஸ் அண்டு ஃபேஸஸ். ஃபஸ்ட்டு டிசாஸ்டர்னா என்ன? டிசாஸ்டர்னா என்ன அப்படின்னா a series of disruption of life and livelihood caused by the hazardous event resulting in human, material, economic and environmental loss. என்ன சொல்கிறாங்க, ஒரு சீரியஸான டிஸ்ரப்ஷன் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உயிர்களையும் அந்த வாழ்வாதாரத்துலேயும். சில தடல்கள் தொடர்ச்சியாக இருக்கும். எதனால்? ஹசார்டஸான ஈவெண்ட்ஸ். என்னென்ன சொல்கிறாங்க, அந்த ஹசார்டஸான ஈவெண்ட் மூலமாக உயிரிழப்பு ஏற்படலாம் மனிதர்களுக்கோ இல்லை மெட்டீரியல்ஸுக்கோ. வீடு இருக்கும், நிலம் இருக்கும், இதெல்லாம் மெட்டீரியல்ஸுக்கோ எக்கனாமிக்காகவே நம்ம பொருளாதாரத்துலேயும். இப்போ திடீர்னு நம்ம பணக்காரனாக இருக்கும், 2 மாடி வீடு கட்டியிருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி அந்த வீடு இடிஞ்சு விழுந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம ஏழையாயிரம் இல்லையா. ஸோ எக்கனாமிக்காக நாம் லாஸ் ஆகும்போதும் இல்லை என்விரான்மெண்ட்டும் லாஸ் ஆகும்போதும், ஒரு பெரிய அணை இருக்குது, அந்த அணை உடஞ்சி நேச்சுரல் கலாமிட்டி அந்த அணை உடையும் போது அந்த நீர் தாங்க அங்கே இருக்குமா? இருக்காது. இதே ஒரு பெரிய காடு இருக்குது, அந்த காடு ஏதோ ஒரு கெலாமிட்டினால ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்னால் அழியும் போது அது ஒரு என்விரான்மெண்ட் லாஸ் இல்லையா. ஸோ ஒரு சீரியஸான ஒரு ஈவெண்ட்டு, ஒரு சீரியஸான டிஸ்ரப்ஷனு, அது மக்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்வாதாரத்துலேயும் ஏதோ ஒரு சேதத்தை ஏற்படுத்துதுன்னு வச்சுங்களேன், அதுதான் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போன வருஷம் கேரளாவில் அந்த லேண்ட்ஸ்லைடு பார்த்துருப்போம், அது ஒரு டிசாஸ்டர். ஒவ்வொரு வருஷமும் சென்னையில் வரக்கூடிய அந்த ஃப்ளட்டு வரும். சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக வரும். அப்படி வரும்போது சென்னையை ரொம்ப தத்தளிக்குதுன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் சவுத் சைட்லாம் அதிகப்படியான ஃப்ளட் வந்துச்சு. அது ஒரு கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர். மக்கள் அதனால் பாதிப்படைகிறாங்க. ஸோ இதெல்லாமே டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. டிசாஸ்டர் பிகம்ஸ் a disaster only when a human systems are vulnerableன்றாங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும், உடனே வெள்ளம் வந்துடுச்சு, மக்கள் கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொலிட்டிக்கலாக நிறைய அஜெண்டாஸ் மூவ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் அது பருவமழை பொழிய தான் சொல்லும். நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வழக்கத்தை விட 50% தான் 50 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்குது. இது ஒரு நார்மல் தான். ஏன்னா மழை காலத்தில் மழை பொழியாமல் என்ன பண்ணோம், உடனே நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவை சொல்லுவாங்க. சென்னையை அழிய போகுது, சென்னையே முழுக போகுதுன்னு. அதெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது. டிசாஸ்டர் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்லி வென் ஹியூமன் சிஸ்டம்ஸ் ஆர் வல்னரபிள். மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னா மட்டும்தான் அதை டிசாஸ்டராக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கேரளாவில் நடந்த ஒரு லேண்ட்ஸ்லைடு எடுத்துக்குமே, அது என்ன சொல்கிறாங்க, அது ஒரு தேசிய நேஷனல் டிசாஸ்டராக அறிவிச்சு அதுக்கான ஃபண்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேரளா கவர்மெண்ட் கேட்டாங்க. ஆனால் அதுக்கு ஸ்டேட் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் அறிவிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒன்றும் அது பெரிய சேதம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது அந்த டிசாஸ்டர் அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா when ஹியூமன் சிஸ்டம்ஸ் ஆர் வல்னரபிள். நார்த் ஈஸ்ட் மான்சூன்லாம் நேச்சுரல் டிசாஸ்டரில் வராது, அது ஒரு மான்சூன் மழை, மான்சூன் ரெயின். அது
அதில் போய்ட்டு நீங்கள் நேஷனல் ரெயினோட நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துறீங்க, இதனால் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க, டிசாஸ்டர் எப்போ டிசாஸ்டர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சொல்லப்படக்கூடிய பாயிண்ட்ஸேங்க. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசாஸ்டர். இந்த டிசாஸ்டரில் பல வகை இருக்குது. அக்கார்டிங் டு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் யூபிஎஸ்சியும் அண்ட் என்டிஎம்ஏவும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். நேச்சுரல் டிசாஸ்டர் மொத்தம் வந்து 4 வகையாக சொல்கிறாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர், பயாலஜிக்கல் டிசாஸ்டர் அண்டு அதர் டிசாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான டிசாஸ்டர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர் பார்க்கும்போது எர்த்குவேக், சுனாமி, ஃப்ளட்ஸ், சைக்ளோன்ஸ், ட்ராஃப்ட் அண்டு லேண்ட்ஸ்லைட், இது எல்லாமே நேச்சுரல் இயற்கையாக இருக்கக்கூடிய டிசாஸ்டர், நேச்சுரலாக இருக்கக்கூடிய டிசாஸ்டர். எர்த்குவேக்லாம் வந்து நாமளை உருவாக்குறோம். சில விஷயங்களில் அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவும் இருக்குது. ஆனால் இது வந்து எர்த்குவேக்ன்றது இயற்கையாக நடக்கக்கூடியது. சுனாமி அதே போல் தான், ஃப்ளட்டு வெள்ளமும் அதே போல் தான், சைக்ளோன் புயலாகட்டும் இதெல்லாமே வந்து அது இயற்கையாக நடக்கக்கூடியது. ட்ரவுட்ஸ் வறட்சியும் வந்து அது போல தான், லேண்ட்ஸ்லைட் கேரளா நடந்த மாதிரி இது எல்லாமே நேச்சுரலாக நடந்தது. மேன்மேட் டிசாஸ்டர்னு ஒன்று இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் போபால் நடந்துச்சு இல்லையா, மத்திய பிரதேசில் கூடிய இந்த போபாலில் இந்த கேஸ் லீக்கேஜ் நடந்துச்சு இல்லையா, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட். இப்போ ரீசெண்டாக 2 days பிஃபோர் வந்து சிவகாசியில் நடந்த அந்த ஃபயர் கிராக், இந்த கிராக்கரில் ஃபேக்ட்ரியில் நடந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட். ஆயில் ஸ்பில்ஸ் கேரளாவில் லாஸ்ட் மந்த் நடந்துச்சு பாருங்கள். ஒரு ஷிப்பு வந்து கொலாப்ஸ் ஆகி கடலில் முழுகும் போது அங்கே கூட ஆயிலெலாம் வந்து ஸ்பில் ஆச்சு இல்லையா, அது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர். அங்கே இருக்கக்கூடிய அந்த மரைன் இக்கோ சிஸ்டம்லாம் வந்து அதனால் பாதிக்கப்படுமா. நியூக்ளியர் லீக்ஸ் நடந்தது. அது பிறகு வந்து ஸ்டாம்பீட் இந்த மகா கும்பில் நடந்துச்சு பாருங்க ஒரு ஸ்டாம்பீட், அது ஒரு விஷயம். நியூக்ளியர் லீக்ஸ்னால் இந்தியாவில் எங்கேயும் நடக்கலை. இந்த செர்னோபில் நடந்துச்சு பாருங்க ரஷ்யாவில், அது ஒரு நியூக்ளியர் லீக். இது எல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லலாம். பயாலஜிக்கல் டிசாஸ்டர்னு பார்க்கும்போது பேண்டமிக், COVID-19 சொல்லுவோம், அது ஸ்வைன் ஃப்ளூ, பன்றிக் காய்ச்சல், பேர்ட் ஃப்ளூ, பறவை காய்ச்சல், இது எல்லாமே வந்து பயாலஜிக்கலாக கொடுக்கக்கூடிய ஒரு டிசாஸ்டர். கோவிடில் 1 வருஷம் 2 வருஷம் நம்ம குவாரண்டைன்லேயே இருந்தோம் இல்லையா, அது ஒரு டிசாஸ்டர் மாதிரி தானே. எத்தனை பேர் அதனால உயிரிழந்து போனாங்க. அடுத்து அதர்ஸ், இது இல்லாமல் இன்னும் சில டிசாஸ்டரும் இருக்குது. அர்பன் ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர், ஆக்சிடென்டல் எக்ஸ்ப்ளோஷன், இது எல்லாமே ஒவ்வொருத்தையும் தமிழ் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சிடென்டல் எக்ஸ்ப்ளோஷன், அர்பன் ஃபயர், நகரங்களில் இருக்கக்கூடிய இந்த தீப்பற்றல் இருக்கக்கூடிய ஆகட்டும், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அதர் கைண்ட் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர். இது நம்ம செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இது 3க்குள்ளே தான் வரும். அர்பன் ஃபயர்ஸாக இருந்தாலும் அது வந்து மேன்மேடாகவும் இருக்கலாம், இல்லை நேச்சுரலாகவும் இருக்கலாம். ஒரு இடி விழுந்து ஒரு தண்டராலமோட ஒரு டிசாஸ்டர் வந்து ஏற்படலாம். இப்படி வந்து கிளாசிஃபிகேஷனாக டிசாஸ்டர் நம்ம பார்க்குறோம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், ஹசார்ட்னா என்ன, டிசாஸ்டர்னா என்ன, ரிஸ்க்னா என்ன, இது 3த்தை பற்றி நம்மளுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி தேவைங்க. ஹசார்ட்னா என்னென்னா பொட்டன்ஷியல் த்ரெட், அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஹசார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சைக்ளோன் வருது, சில நேரங்களில் சைக்ளோனால் நமக்கு பாதிப்பு ஏற்படாமலையும் போயிடலாம். ஸோ ஒரு ஹசார்டு, பொட்டன்ஷியல் த்ரெட், அதை வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதுக்கு தன்மை இருக்குது அப்படின்னா அது ஹசார்டஸான ஒரு சைக்ளோன் வருது அப்படின்னுவாங்க. டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது when hazard hits vulnerable people அப்படின்னா அது வந்து டிசாஸ்டர் சொல்லுவாங்க. அதாவது இவன் ரொம்ப மோசமானவன்பா, இவன் நினச்சா கொலை பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு ஹசார்டான மனுஷன், அவன் ஹசார்டு ஹியூமன், அவனே கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அது டிசாஸ்டர். சரிங்களா. அது பிறகு ரிஸ்க்குன்னு சொல்லும்போது லைக்லிஹுட் ஆஃப் டிசாஸ்டர் அண்ட் சிவியாரிட்டி. என்ன சொல்கிறாங்க, ரிஸ்க்குனா என்ன, அதாவது அதனால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், ரொம்ப சிவியராக இருக்கும், ரிஸ்க்கான ஒரு ஏரியாப்பா அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அங்கே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த இடத்துல வந்து டிசாஸ்டர் வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரிஸ்க்ஃபுல்லான ஏரியா, ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாப்பா அது, அங்கே போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் கூட இந்த டெவில்ஸ் கிச்சன் ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், அது ஒரு ரிஸ்க்கான ஒரு ஏரியா. அங்கே போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரிஸ்க் ஏற்படும் அப்படின்னா, ஸோ அது ரிஸ்க்கான ஒரு ஏரியா. நாம் அடுத்தது எர்த்குவேக் பற்றிலாம் பார்க்க போகிறோம், சுனாமியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாப்புவா நியூ கினியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க, வொல்கனிக் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள். அது அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த வொல்கனோ எரப்ஷன் ஆனது நடந்துகிட்டே இருக்கும். அது ஒரு கைண்ட் ஆஃப் ரிஸ்க்கான ஒரு ஏரியா. அங்கே பாதிப்பு ஏற்படுத்தாலும் பாதிப்பு ரொம்ப சிவியராக இருக்கும் பாதிப்பு. அதே போல் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு பாருங்க, தாய்லாண்டில் தானே நடந்துச்சு. தாய்லாண்டில் நடக்கும்போது எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு எர்த்குவேக் நடந்தது. அது அந்தளவுக்கு வந்து
எர்த்குவேக் நடக்கக்கூடிய ஏரியா கிடையாது. ஆனால் அது அன்றைக்கி சடனாக நடந்துச்சு. அதை ஒரு ரிஸ்க்லான ஏரியாவாக நம்ம இதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பகல்காம் நடந்த ஒரு அட்டாக் கூட எடுத்துக்கங்க. ஸோ அது ஒரு ரிஸ்க்கான ஏரியா. மக்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. ஸோ இதுதாங்க ஹசார்டுக்கும் டிசாஸ்டருக்கும் அண்ட் ரிஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். அடுத்து ஃபேஸஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ சென்னை எடுத்துக்குமே. சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளட்டு வருதுன்றாங்க. ஃப்ளட்டுலாம் அது கிடையாது. அது ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அதை வந்து என்னென்னா அந்த நீர் போகிறதுக்கான அந்த பொட்டன்ஷியலை வந்து நாம் ரெடியூஸ் பண்ணுறதுனால அது அங்கே தேங்கி நிற்கிது. அது நமக்கு ஃப்ளட்டாக மாறுது. அவ்வளோதானே தவிர்த்து அது ஃப்ளட்டுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ சென்னையில் வரக்கூடிய அந்த வெள்ளத்தை, அந்த மழைப்பொழிவை, நானே வெள்ளன்றவாரு, அந்த மழைப்பொழிவை தடுக்கிறதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குங்க அப்படின்னா, இப்போது நார்த் ஈஸ்ட் வான்ஸ்லால் வந்து ஏதோ ஒரு இடம் பாதிப்படையும் அப்படின்னா, இப்போது ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்திலே ஒரு கமிட்டி அமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுமாதிரி மழை வரப்போகுது, நாம் இது எப்படின்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸாக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. அது பிறகு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், வந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்ட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்லையா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மிட்டிகேஷன் அப்படின்றாங்க. ஒரு 4 சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மிட்டிகேஷன்னா என்னென்னா, வருமுன் காப்போம், அதாவது ப்ரோஆக்டிவ் ஆக்டுனுங்க. ப்ரோஆக்டிவ் ப்ரொசீஜர். ரெடியூசிங் த ஃபியூச்சர் ரிஸ்க், அதாவது முன்னாடி வரப்போகிறத இப்போயே வந்து சொல்கிறது. இந்த இடத்துல மழை பெய்யுற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு வருஷமா இந்த வருஷம் கடுமையான மழை இருக்கும், வரலாறு கால மழை இருக்குன்னு சொல்லிட்டு டிவியில் சொல்லுவாங்க. ஸோ மிட்டிகேஷன் நடவடிக்கைகள். ரெடியூசிங் த ஃபியூச்சர் ரிஸ்க், இது மாதிரி வரப்போகுது அப்படின்னா மக்கள் வந்து சேஃபாக இருங்க, தண்ணி போகிறதுக்கான அந்த வடிகாலில் அமைச்சு கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து மிட்டிகேஷன் எஃபெக்ட். ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டம், ட்ரில் கண்டக்ட் பண்ணுறது. முன்னாடியே மழை வரப்போகுது அப்படின்னா அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறது, ஒரு ட்ரில் கண்டக்ட் பண்ணுறது. ட்ரில் கண்டக்ட் பண்ணுறதுனா டக்குன்னு ஒரு ஃப்ளட்டு வர மாதிரி இருக்குன்னா மக்கள் நீங்கள் என்னென்ன பண்ணணும், வீட்டில் இருக்கிற பொருட்களை சேஃப்டி பண்ணுங்கள், இங்கேருந்து உங்கள் இந்த ஒரு மேடான பகுதியை நோக்கி நீங்கள் போங்க அப்படி வரன ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ். ரெஸ்பான்ஸ், ஃப்ளட்டு வருது இல்லை ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வருது அப்படின்னா ரெஸ்கியூ மிஷனை எடுக்கிறது. ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ், அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டியோ இல்லை ஃபுட் ஃபெசிலிட்டியோ ஏற்படுத்தி தடுறது. ரெக்கவரி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஃப்ளட்டுலாம் போய் முடிஞ்சதுக்கு பிறகு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எங்கெல்லாம் பாதிப்பு உள்ளாட பகுதிகளோ, இப்போது கரண்ட் கம்பெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ரீஹாபிலிட்டேஷன் கொண்டு வர்றது, லாங் டேர்ம் ரீபில்டிங். இப்போ ஃப்ளட்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்னா அதுக்கு தேவை மாதிரியான கான்க்ரீட் அங்கே வந்து அமைக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 4 ஃபேஸஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது 4 விஷயங்களும் ஒவ்வொரு வருஷமும் நாம் எந்த ஒரு நேச்சுரல் கலாமிட்டியோ டிசாஸ்டராக இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய ஃபேஸஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? சரி, இந்தியாவோட டிசாஸ்டர் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் என்ன மாதிரி டிசாஸ்டர்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது பாருங்கள், அவுட் ஆஃப் 36 ஸ்டேட்ஸில் யூனிட் டெரிட்டரிலாம் சேர்த்து சொல்கிறாங்க. ஏன்னா 36 ஸ்டேட்ஸ், 28 ஸ்டேட்ஸ் அண்டு 8 யூனிட் டெரிட்டரிஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதை கன்சிடர் பண்ணும்போது 27 ஸ்டேட்ஸ் ஆர் டிசாஸ்டர் ப்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. 36 ஸ்டேட்டில் 36 இடங்களில் 27 இடங்களில் இந்த பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகள்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 ஸ்டேட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், எர்த்குவேக்கில் பார்க்கும்போது 60% ஆஃப் லேண்ட் ஏரியா வந்து நிலநடுக்கம் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ன்றாங்க. அதே போல் வெள்ளம் வரக்கூடிய ஏரியாக்கள் பார்க்கும்போது 12%. கோஸ்டல் லைன் வந்து 5700 கிலோமீட்டர் கோஸ்டல் லைன் இருக்குது. இதனால சைக்ளோன் ரிஸ்க் நமக்கு இருக்குது. ஏன்னா கடல் பகுதி இல்லையா? கடல் பகுதியினால தான் இந்த லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ சைக்ளோன்ஸ் உருவாகும். ஹிமாலயஸை பார்க்கும்போது லேண்ட்ஸ்லைடு ஏற்படும், அவலான்ச் ஏற்படும். இந்தியா ரேங்க்டு 7th இந்த குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நாடுகளில் இந்தியா குளோபல் லெவலில் 7th பிளேஸில் இருக்குன்றதை பார்க்குறோம். சரி, இப்போ டிசாஸ்டர் வருது இல்லையா? இது நாம் நிறைய 7th பிளேஸில் இருக்கோம். நிறைய டிசாஸ்டர் வருது அப்படின்னா இது நாம் எப்படி வந்து சரி பண்ணுறது, ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நாம் ஒரு ப்ரிவென்ஷன் ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்தாலும் சில சேலஞ்சஸ் நமக்கு இருக்குது. என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, புவர் அர்பன் பிளானிங். திடீர்னு ஒரு நகரம் கட்டமைக்கிறாங்க, திடீர்னு நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆகி வராங்க. அங்கே ஒரு பிளானிங் அங்கே வந்து இருக்காது. புவர் அர்பன் பிளானிங். இல்லீகல் காலனைசேஷன், ஃப்ளட் ஜோன், ஒரு நதியாக இருக்கும், அங்கே வந்து மக்கள் குடிசை போட்டு வாழ ஆரம்பிப்பாங்க. இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும். திடீர்னு ஒரு மால் ஒன்று கட்டுவாங்க, திடீர்னு ஒரு தியேட்டர் ஒன்று கட்டுவாங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு பூகம்பம், அதோடைய அந்த சாயிலுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ணாமலேயே, இல்லை செக் பண்ணாலும் அது இல்லீகலாக வந்து அதை ஓவர் ரேட் பண்ணி அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க.
திடீர்னு மக்கள் படம் பார்த்துட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு எர்த்குவேக் வரும், ஒரு டிசாஸ்டர் அங்கே ஏற்படும், புவர் அர்பன் பிளானிங். அதே போல் ஒரு மால் கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எவாக்குவேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? கன்சிஸ்டண்டான ஒரு லேண்ட் ஏரியா இருக்கிறதுனால, ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால. லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் சென்ட்ரல் ஸ்டேட் அண்டு லோக்கல் ஏரியா. சென்ட்ரல் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது, அது ஸ்டேட் வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணும், அதை லோக்கலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். லோ அவேர்னஸ் இன் ரூரல் ஏரியா. இந்த மாதிரியான ஃப்ளட்ஸ்லாம் வருது, இந்த மாதிரி கலாமிட்டிஸ் வருது அப்படின்னா அந்த அவேர்னஸ் வந்து லோக்கல் ஏரியாஸில் பெரும்பாலும் இருக்காது. புவர் டிசாஸ்டர் கரப்ஷன் இன் ரிலீஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதோ ஒரு டிசாஸ்டர் வந்து போகுது அப்படின்னா அதுக்கான ரிலீஃப்ஸ் கொடுக்கும்போது, அதுக்கான ஃபண்ட்ஸ் கொடுக்கும்போது மக்கள்கிட்ட அது ப்ராப்பராக கொண்டு போய் சேர கிடையாது. அவங்களுக்கான ப்ராப்பரான அந்த ரிலீஃப் போய் சேர்ந்தா மட்டும்தான் அவங்கள ரீபில்ட் பண்ணிவிட்டு அடுத்த கெலாமிட்டிஸ்க்கு அவங்களால எதிர்கொள்ள முடியும். ஸோ அந்த ஃபண்ட்ஸ் ஆனது சரியாக போய் சேரது கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் ஃப்ரீக்வெண்ட்டாக அது நடந்துகிட்டே இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டிசாஸ்டர் ஆனது நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய கீ சேலஞ்சஸ். சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கிளாசிஃபைட் ஆஸ் ஏ நேச்சுரல் டிசாஸ்டர் பை NDMA, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியால் கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு அசார்டஸான ஈவெண்ட் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எர்த்குவேக்கா, சுனாமியா, கெமிக்கல் லீக்கா, சைக்ளோனா? ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாங்க. இதுக்கான சரியான ஆன்சரை கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.